யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 8/17/26 இருந்ததுன்னா நீங்கள் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த வருஷம் கூட இங்கிலீஷ் ஆங்கில புத்தாண்டு இருக்குல்ல, 2024, 2 + 2 4, 4 + 4 8. நீங்கள் பிறந்திருக்கிறது 8, இந்த வருடமும் 8. அதனால் ரொம்ப அருமையான வருஷமாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த 8/17/27 தேதி பிறந்தவங்க சும்மா போய் நின்னா போதும், ஃப்ளைட் டிக்கெட் அப்படி கொடுத்தாங்கன்னா, சார் 35 சார் உங்கள் சீட் நம்பருன்னுவாங்க. உங்கள் சீட் நம்பர் 17 சார்ன்னுவாங்க, 8ன்னுவாங்க, 44ன்னுவாங்க, 53ன்னுவாங்க. ஒரு ட்ரெயின் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எதே போட்டோம், உங்கள் நம்பரெல்லாம் 8. நீங்கள் கேட்காமே உங்களை தேடும். எல்லா நம்பரும் ஃபாலோ பண்ணுங்க, லக்கி நம்பர்ஸு அன்லக்கி நம்பர்ஸ்ன்னு ஃபாலோ பண்ணோம். ஆனால் இந்த 8/17/26 நீங்கள் பிறந்திருக்கிறவங்கள பார்க்கும்போது அந்த தேதி தான் உங்களை ஃபாலோ பண்ணும். எவ்வளோ அருமையாக இருக்கும்னா, உங்கள் தேதி என்ன சார்னா 8, உங்கள் மனைவி தேதி 17, உங்கள் பையன் தேதி 26. ஒரு மாதத்தில் இருக்கிறது இந்த 3/8 தான். அந்த 3/8 அவங்க வீட்டிலே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டைமில் ரொம்ப அருமையான சக்ஸஸ் கொடுக்கும், சில பிரச்சனைகளும் கொடுக்கும். ஆனால் 8க்கு 8 ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால சனி கிரகம்னு சொல்லுவாங்க. எப்படி? சனி போல் கொடுப்பவர் இல்லை, சனி போல் கெடுப்பவர் இல்லை. கொடுக்கணும்னு நினைச்சா கடவுளை கூரை பிச்சுட்டு கொடுத்துட்டு போவாருன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் போல உங்களுக்கு கூரை பிச்சுட்டு கொடுக்குற அளவுக்கு சனி கொடுப்பாரு. அப்படி இல்லைங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும் நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா 8 எப்படியும்னா, நீங்கள் எந்த எண்ணை எழுதி பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுன்னா எண்டிங் பாயிண்ட் இன்னொன்று இருக்கும். ஆனால் இந்த 8 இருக்கு பார்த்தீங்களா, எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே முடியும், எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே முடிஞ்சிடும். அதுதான் பிரச்சனை. அதனால ரொம்ப பணக்காரராக பிறந்திருக்கும், பணக்காராகவே இருப்பாங்க. இல்லைன்னா பணக்காரராக பிறந்தோம், ஏழையாக பிறந்தோம், பணக்காரர், ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் சனி பெரிய கிரகம். அதனால சனி நிதானமாக போகக்கூடிய கிரகம். அதனால நிதானமாக போனால் ஒரு பிரதான மந்திரி ஆயிடலாம். ஒரு நிதானமாக போகலன்னா பிரதானம்னா பிரதானமாகலாம், அப்படின்னா மந்திரியே கிடையாது. நிதானமாக இருக்கிறவங்க எப்பவுமே, இந்த நிதானமாக இருக்கிறவங்க பொறுமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொறுமையாக இருக்கிறவங்க இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவாங்க. அந்த பொறுமை வேணும், அந்த நிதானம் வேணும். நிதானம் இருந்ததுன்னா பிரதானம் ஆயிடலாம், இல்லைன்னு ஆக முடியாது. அது பிரதான மந்திரி வேணாலும் ஆயிடலாம். அதே பிரதான மந்திரி தான் இன்னைக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அங்கெல்லாம் நரேந்திரா அப்படின்னு அவங்க பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மிடில் அப்பா பேர் போடுறது வழக்கம். சில பேர் முழுசா போட்டுக்குவாங்க, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்னு போட்டுக்குவாங்க. சிலர் நரேந்திர டி மோடின்னு போடுவாங்க. இவங்க மேக்சிமம் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்றது ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துறாங்க. நரேந்திர மோடின்னு தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. இவங்க பிறந்த தேதி 17th செப்டம்பர் 1950. ஸோ பர்த் நம்பர் 8, ஃபியூச்சர் நம்பர் 5, டெஸ்டினி நம்பர் 5. ஸோ பிறந்த எண் 8, கூட்டு எண் 5. ஸோ இவங்க நரேந்திர மோடின்னு போடும்போது நேம் நம்பர் 41. 41ன்றது ரொம்ப அருமையான நம்பர். 4 + 1 = 5. அதனுடைய கூட்டு எண் பிரமிட் நம்பர் 25. 25 அப்படின்னா 7. அதனால தான் இந்த கல்யாணம் அது இது அதுலேருந்து ஃபேமிலியிலேருந்து தூரமாக இருக்காரு. 7 எங்கே இருக்கும், ஃபேமிலியிலேருந்து தூரம் வச்சிடும் உங்களை.
எங்க 7 வருமா. ஆனா 41 உலகமே அவங்கள பார்த்து வியப்படைய அளவுக்கு பெரிய ஒரு நபர், விஸ்வகுரு பாரத ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 இயர்ஸ் பெரிய பிரைம் மினிஸ்டர். இப்போ ஹேட்ரிக்குக்காக நெக்ஸ்ட் சான்ஸ், அது இந்த வருஷம் தான். ஆல்ரெடி இவருக்கு 8 நல்லா ஒத்து வருது. எங்க போனாலும் 8ல தான் வேலை செய்யறாரு. அந்த 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணும்போது சின்சியாரிட்டி தேவைப்படுது. சனி பார்க்கறது, சனி ஒரு மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி. சார்ட்டர்ட் அக்கௌண்டா கிறிஸ்டல் கிளியரா பேப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லீகல் இல்லாம லீகல். இவங்களை கொண்டு போய் சக்கரவர்த்தி ஆக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு 10 வில்லேஜஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை மகாராஜா ஆக்கி சக்கரவர்த்தி ஆக்கி சாம்ராட்டன் ஆக்கிறோம். இவங்களை நார்மலா எல்லாரும் மோதின்னு கூப்பிடுவாங்க. மோடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மோதின்னு கூப்பிடும்போது 16னா 7. அதனாலதான் பாருங்க அவங்க ஃபேமிலியில இருந்து தூரம் இருக்காங்க. பிரமிட் நம்பர் 47. கொஞ்சம் பேர் நரேந்திர மோடிக்கு 2 இனிஷியல். நரேந்திரா என்றதுக்கு NA, மோடி என்றதுக்கு MO. நமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமோன்னு சொல்லும்போது 17 வருது, ஹாரிசான்டல் வேல்யூ. பிரமிட் நம்பர் 27 வருது. இதெல்லாம் எதுக்கு நான் இந்த லெஜெண்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க இந்த தேதியில பிறந்திருப்பீங்க, அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு நிலைமைக்கு வரல, ஒரு பேர் புகழ் வரல உங்களுக்கு அப்படின் போது இந்த நியூமராலஜி நேமாலஜியை கத்துக்கங்க. உண்மையில ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கணும்ன்றது தான். நம்மளாம் ஒரு நாள் ரெமிடிஸ், ஒரு நாள் செமினார் கூட நாம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சண்டே 1 டே சண்டே செமினார்னு, சண்டே 1 டே செமினார், சண்டே 1 டே செமினார்ன்ட்டு சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஈவன் சண்டிகர், டெல்லி, மும்பை, பாம்பே, ஓகே, இங்கெல்லாம் நானே பிசிக்கலா போய் சண்டே 1 டே செமினார்னு பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர், ஸோ இந்த இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம், லக்னோ, இங்கெல்லாம். ஸோ 1 டே செமினார், சண்டே 1 டே செமினார் கூட வந்து நீங்க கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஆன்லைன் செமினார். இது ஆன்லைன் கோர்ஸ், சர்டிஃபைடு கோர்ஸ். நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன் சர்டிஃபைட் கொடுக்கப்படும். 3 months கோர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். இதை கத்துக்கிட்டா வாழ்க்கையை பேர் புகழ்ன்றது யாருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. பேர் புகழோட வாழணும் அப்படின்னு. ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையா சாவறது தான் தப்பு அப்படின்வாங்க. அதனால எந்தெந்த நெகட்டிவிட்டி இருக்கோ அதுல பெருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாத்தி அமைக்கக்கூடியது இந்த நியூமராலஜி நேமாலஜியில முடியும். அதுக்காக 4 வால்யூம் புத்தகங்கள் எழுதிருக்கோம். 30 வருஷம் அனுபவம் நியூமராலஜியை பத்தி. நம்பர் 1 பார்ட், நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இந்த 4 வால்யூம் புத்தகங்கள்ல உங்களுக்கு இந்த நியூமராலஜி கோர்ஸ் யார் பண்றாங்களோ ஆன்லைன்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்தா உங்க வீட்டுல நீங்க, நம்ம வீட்டுல நாம, 3 months கோர்ஸ் நடக்கும். ஸோ எப்படி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேஜஸ், 700 to 1000 பேஜஸ் புத்தகங்கள் உங்களுக்கு புக் மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுக்கப்படுது. அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். சீனியர் லாயர் நான் இருந்தேன்னா ஜூனியர் லாயர் மாதிரி நீங்க இருக்கலாம். குரு சீடர்களோட சம்பந்தம் எப்பவும் அப்படியே இருக்கணும் இல்லையா? எப்பவுமே குருவா நாங்களே இருக்கிறது, நீங்க எப்பவுமே சீடரா இருக்கிறதெல்லாம் இல்லை. அது எனக்கு பிடிக்காது. நான் என்னுடைய பிராக்டிஸ் பண்றக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் அதான் சொல்லுவேன். நீங்க ஒரு நாள் சண்டே செமினார் வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றேன்னா முடியாது. குருஜியோட போங்க, டிராவல் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீனியர் லாயரோட டிராவல் பண்றது இல்லையா, 3 வருஷம் 4 வருஷம் அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்றது இல்லையா, அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க, அனுபவம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க எப்பவுமே கைடா உங்களுக்கு இருப்போம். இல்ல இதை கத்துக்கிற விருப்பப்படுறவங்க கத்துக்கிட்டு நீங்க உங்க ஃபேமிலி மேல இதெல்லாம் நீங்க பிரயோகங்கள் பண்ணலாம், அவங்களெல்லாம் நல்லா கொண்டு வரலாம். இதெல்லாம் நடக்கும். ஸோ ஓவரால் 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்கவங்களுக்கு 8 ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். ஹெல்த், வெல்த், கேரியர், எஜுகேஷன், மேரேஜ், இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா மேரேஜ் முடிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு லக்கி டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கக்கூடியவங்க 6, 15, 24 இந்த தேதியில பிறந்திருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். 2வது ப்ரியாரிட்டி 5, 14, 23. 3வது ப்ரியாரிட்டி வேற கிடைக்கவே இல்லை குருஜி, 6, 5 தேடி பார்த்த முடியல அப்படின்னா 8, 17, 26 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க தான் நல்ல ஜோடியா அமையவாங்க. இது விட்டாச்சுன்னா வேற தேதியில பண்ணீங்கன்னா கஷ்டம். ஏன்னா 8ன்றது சனின்றதும் ஸ்ட்ரிக்டான கிரகங்கள் இல்லையா? நின்னா உட்காந்தா கணக்கு கேட்கறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போனீங்க, என்னப்பா என்ன மிஞ்சின்னு ஒரு 50 காசு 70 காசு என்ன 75 பைசா இருக்கு அப்படின்னா 75 பைசாவும் கேட்பாங்க கணக்கு. 75 பைசா 25 பைசா இருக்குன்னா 25 பைசா கொடுத்துரு. 9 ரூபா 75 காசு தான் ஆச்சு இல்லையா, 25 பைசா கொடுத்துரு அப்படின்வாங்க. 4 நாள் கொடுக்கறத வாபஸ் அப்படிங்கிற மாதிரி
திருப்பி கொடுக்கணுமா 4 நாள், அது போய் கேட்கறாரு கணக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? அந்த அளவுக்கு 10 ரூபா கொடுத்தேன், 9 ரூபாய் 75 காசு செலவாச்சு, நான் அங்க வச்சுட்டு பேசுறாஜா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் சனியுடைய கணக்கெல்லாம். அதனால இந்த பர்சனாலிட்டியும் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா இவங்களும் அவ்வளவுதான் 50% பர்மனா இருப்பாங்க. நல்லா ஃபுட்டி தான் சாப்பிடுவாங்க. அதனால இவங்களுக்கு குடல் சம்பந்தமான இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், ஜாயின்ட்ஸ் வரலாம். நார்மலி இவங்களுக்கெல்லாம் சனி வந்து நொண்டி அப்படின்னா அந்த பிசிக்கலி கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் ஆனவங்க, நடக்கும்போது ஒரு கால் இப்படி இப்படி ஓங்கி நடப்பாங்க. ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்க கூட ஒரு 80 வயசு ஆன மாதிரி தெரியுவாங்க. இந்த மாதிரிலாம் எல்டர்லி லுக்குன்னு சொல்லுவாங்க. எல்டர்லி லுக்குன்னும் போது அவங்க நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கால் உடையிறது, ஃப்ராக்சர் ஆகுறது, எலும்பு பிரச்சனைகள் வருது, இந்த ஆங்கிள் பிரச்சனைகள் வருது, மூட்டு வலிகள் வந்து நடக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம். அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ எப்பவுமே ஜாயிண்ட்ஸ், நெக்கு, இந்த முட்டி கால்களை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாமே பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஸோ டிராவல் அதிகமா இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ லக்கி டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ளூ அண்ட் கிரீன் கலர்ஸ் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. 5, 6 அதிர்ஷ்ட எண்களா யூஸ் பண்ணுங்க. லக்கி டைரக்ஷன் நார்த் அண்ட் சவுத் ஈஸ்ட், ரொம்ப அருமையான டைரக்ஷன்ஸ். எதே ஒரு வேலைக்கு போறீங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது வடக்குக்கு ஒரு 2 நட நடந்து கிளம்புங்க. சவுத் ஈஸ்ட் ஆக்னேயத்துக்கு 2 நட நடந்து கிளம்புங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்கு சிக்னேச்சர் பண்ணணும், ஒரு மெயில் போடணும், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும், இந்த டைரக்ஷன் பார்த்து பண்ணுங்க. இது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ரொம்ப அருமையான ரிசல்ட்டும் கிடைக்கும். எந்த அளவுக்கு முடியுதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓம் ஹம் ஹனுமதே நமஹா, எந்த அளவுக்கு முடியுதோ ஓம் ஹம் ஹனுமதே நமஹா ஜபம் பண்ணுங்க. அதை விட்டு கூட குருஜி இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நமக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சித்தி விநாயக சரபேஸ்வர பீடத்துல யந்திரங்களை பூஜை பண்ணி கொடுக்கப்படுது. உங்க பிரச்சனை எது இருந்தாலும் ஸோ குருஜி எல்லாம் வேலைகள்லாம் அடிபடுது, சுதர்சன வெத்து பூஜை பண்ணலாம். சுதர்சன யந்திரம். விக்னங்கள் நடந்துட்டு இருக்கு, லக்ஷ்மி கணபதி யந்திரம். பணப்பற்றாக்குறை மகாலட்சுமி குபேர யந்திரம். அதுக்கு அடுத்தது வாஸ்து பிரச்சனை இருக்கு, வாஸ்து யந்திரம். குழந்தை செல்வங்கள் இல்லை, கல்யாணம் நடக்கல, சர்ப்பதோஷம்ன்றாங்க, காலசர்ப்ப யந்திரம். சர்வகாரிய சித்தி யந்திரம். சத்ருக்கள் அதிகமா இருக்காங்க குருஜின்னா சரபேஸ்வர சுவாமி யந்திரம். இந்த யந்திரங்கள் எல்லாம் நாங்க பூஜை பண்ணி. எஜுகேஷன் பிரச்சனை இருக்கு குருஜி வீட்டுல பசங்களுக்கு, ஹயக்ரீவ யந்திரம். ஹயக்ரீவ யந்திரம், இந்த யந்திரங்கள் எல்லாம் பூஜை பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்க உங்களுடைய கோத்திரத்துடைய பேரு, உங்க ராசி நட்சத்திரம், உங்க அட்ரஸ், நீங்க எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கால இருந்தாலும் நடக்கும், நீங்க டெல்லியில இருந்தாலும் நடக்கும். எந்திரத்தை உங்க அட்ரஸுக்கு நாங்க அனுப்பி வைக்கப்படுது. நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீடத்துல சரபேஸ்வரருடைய ஆலயத்துல எப்பவுமே ராவு கால பூஜைகள் விசேஷமா நடக்கும், ஹோமங்கள் நடக்கும். என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதுல போஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோஸ் எல்லாமே கோயில் தான் இருக்கும். நான் சுத்துறதெல்லாம் கோயில் குளங்களா தான் இருக்கும். நிறைய போட்டோகள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீங்க. ஸோ அந்த அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ல இதை வச்சு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க போறோம். இந்த எந்திரத்தை நீங்க வீட்டில் வர வச்சுட்டு பூஜை பண்ணி ஓகே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க எல்லா பிரச்சனையும் தீரும். ரொம்ப அருமையான வாழ்க்கை உங்களதாகும். ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.